எ ஸ்டோரி ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் அண்ட் பிரேவரி. இதைத்தான் நம்ம இந்த டைமில் நம்ம இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். இது வேற எதை பற்றினதும் இல்லை. ஒரு நம்ம பேனாம் ஃப்ளைட் 73 அப்படிங்கிறது ஒரு கடத்தல் நடந்தது. அதில் பங்கு பெற்ற ஒரு உதவியாளரினுடைய கதை தான். ஏர்ஹோஸ்டஸ் அவங்க பண்ண ஒரு தியாகம் தான் அந்த அமெரிக்க பயணிகளோட உயிரை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற விஷயம். இதில் நமக்கு கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் இதில் நிறைய டேட்டாஸ் இருக்குது. ஒருவேளை பாடப்பொருளிலிருந்து கேள்விகள் கேட்கணும் அப்படின்னா இந்த பாடத்தில் வாய்ப்பு இருக்குது. ஓகே, பேனாம் ஃப்ளைட் 73, பேன் அமெரிக்கன் ஃப்ளைட் 73, அதனுடைய சுருக்கம் தான் பேன் ஆம் ஃப்ளைட் 73. ஓகே, இது 1986 செப்டம்பர் 5 பேனாம் ஃப்ளைட் 73 320 பயணிகளோட மும்பையிலேருந்து மும்பைக்கு போகணும். இப்போதான் மும்பையிலேருந்து வந்திருக்கு கராச்சி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில். இதனுடைய டெஸ்டினேஷன் எங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃப்ளைட் என்ன ஆகுதுன்னா கடத்தல் செய்யப்படுது, ஹைஜாக் பண்ணப்படுது. யாருன்னா 4 ஹெவிலி ஆர்ம்டு டெரரிஸ்ட், ஆயுதங்கள் தரித்த தீவிரவாதிகள் குழுவினால இது ஹைஜாக் பண்ணப்படுது. எங்கன்னா கராச்சி ஏர்போர்ட்டில் மும்பையிலிருந்து அமெரிக்கா போகிற ஒரு அமெரிக்க விமானம் கராச்சியில் இருக்கும்போது அங்கே ஹைஜாக் பண்ணப்படுது. அந்த பயணிகள் பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள், இந்தியன்ஸ் இருந்தாங்க, ஜெர்மன்ஸ் இருந்தாங்க, அமெரிக்கன், பாகிஸ்தானிஸ், மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லாமே இருந்தாங்க. அவங்க அந்த தீவிரவாதிகள் ரொம்ப டார்கெட் பண்ணது யாருன்னா அமெரிக்கன்ஸ். அப்போ அங்கே நீர்ஜான்னு ஒரு ஏர் ஹோஸ்டஸ் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பேசஞ்சர்ஸோட பாஸ்போர்ட்லாம் கலெக்ட் பண்ணி அதை மறைச்சி வைக்கிறாங்க. எங்கன்னா குப்பை தொட்டி பக்கத்தில், அது போன்ற இடங்கள்ல மறைச்சி வைக்கிறாங்க. அவங்களுடைய உதவியினால ஒரு 39 அமெரிக்க பயணிகள் காப்பாற்றப்படுறாங்க. 41 பேரில் 39 பேரை இவங்க காப்பாற்றிடுறாங்க. ஹைஜாக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ளைட் டு இஸ்ரேல் அண்ட் கிராஸ் த பிளைன் அகைன்ஸ்ட் எ பில்டிங். ஒரு இஸ்ரேலுக்கு கடத்தி அங்கே உள்ள ஒரு பில்டிங்கில் மோதி அந்த ஃப்ளைட்டை கிராஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. இந்த எதிர்பாராத ஒரு துயர சம்பவத்தை அவங்க எதிர்பார்த்துட்டு நீர்ஜா உடனடியாக என்ன பண்ணுறாங்க, அவங்க பைலட்ஸ்க்கு அலர்ட் பண்ணி, காக்பிட்டில் இருந்த பைலட்ஸுக்கு அலர்ட் கொடுத்து அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. இப்போது இதை பார்த்த டெரரிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இவங்களை தாக்குறாங்க. அசால்ட் அப்படின்னா மோசமான முறையில் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஒரு கோடு கொடுக்குறாங்க பைலட்ஸ்க்கு, இது மாதிரி இந்த சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனடியாக அவங்க அந்த ஃப்ளைட்லேருந்து எமர்ஜென்சி ஆல்டர்னேட்டிவ் எக்ஸிட் வழியாக அவங்க எக்ஸிட் ஆகிடுறாங்க. அப்போது அங்கே ஃப்ளைட் பைலட் இல்லாத காரணத்தினால அவங்களால அந்த ஃப்ளைட்டை ஃபோர்ஸ் பண்ணி பறக்க வைக்க முடியல. அவங்க விரும்பிய இடத்துக்கு போக முடியல. இந்த ஹெல்ப்லெஸ்னஸ், வெறுப்பு, யாருக்கு, தீவிரவாதிகளுடைய வெறுப்பு ஒவ்வொரு மணியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய பொறுமை ரன்னிங் அவுட் ஆகுது, அதாவது இழந்துக்கிட்டு இருக்கு. 17 மணி நேரம் அந்த ஹைஜாக் நடக்குது. பிளேன் ரன் அவுட் ஆஃப் பவர். அங்கே பவர் இல்லை பிளேனில். டெரரிஸ்ட் அவங்களுடைய அமைதியை வச்சு ஓப்பன் ஃபயரில் இறங்கிட்டாங்க. அதாவது கடுமையான கண்மூடித்தனமான துப்பாக்கி சூட்டில் இறங்கிட்டாங்க. அவங்க கையில் கிரானைட் வச்சுருக்காங்க, பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளோசிவ் வச்சுருக்காங்க, பிஸ்டல்ஸ் வச்சுருக்காங்க. டெரரிஸ்ட் அந்த போர்டு, ஹெல்லான் போர்டுனா இந்த விமானத்திற்குள்ள ஒரு நரகத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த நேரத்தில் அவங்களுடைய உணர்வற்ற நிலை, தீவிரவாதிகளினுடைய உணர்வற்ற நிலையை புரிஞ்சுக்கிட்ட நீர்ஜா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பயம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த எவாக்குவேஷன், அதாவது அவங்க பயணிகளை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வெளியேற்றுறாங்க. அவங்க அங்கே அந்த விமானத்தில் அவங்க பணிப்பெண்ணாக இருந்தது காரணத்தினால அங்கே இருந்த எஸ்கேப் ரூட்டெல்லாம் அவங்களுக்கு தெரியும். பட் அவங்க போகலை. அவங்க தயாராக இருக்காங்க மரணத்தை எதிர்நோக்கி, அது எதிர்கொள்ள தயாராக இருந்துக்கிட்டு மற்ற பயணிகளை அவங்க வெளியாக்கிடுறாங்க. கடைசியாக ஒரு 3 குழந்தைகள் அங்கே ஃப்ளைட்டில் மாட்டிக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு இவங்க போகிறாங்க. அப்போது அந்த கிட்ஸை அவங்க ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு மேலே குண்டு தாக்கப்பட்டு அவங்க ரொம்ப மோசமான நிலைமையில் இறந்துடுறாங்க. அவங்களுக்கு அவங்க நீர்ஜா பேனட், அந்த ஏர்ஹோஸ்டஸ் பேர் நீர்ஜா பேனட்.
1963 செப்டம்பர் 7 சண்டிகரில், பஞ்சாப்ல உள்ள சண்டிகரில் பிறந்தவங்க, நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க. அவங்க ரமா பனோட் அண்ட் ஹாரிஷ் பனோட் அவங்க அப்பா அம்மா. மும்பை பேஸ்டு ஜேர்னலிஸ்ட், இதழாளர்கள். அவங்க வந்து 3வது குழந்தை. ஒரு 2 ஆண் குழந்தைகளுக்கு அடுத்து ரொம்ப ஆசைப்பட்டு பிறந்த ஒரு பெண் குழந்தை. அவங்களுடைய சகோதரர்கள் பெயர் வந்து அகில், அனீஷ். நீர்ஜா வந்து சண்டிகரில் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூலில் அவங்க 6வது வரலையும் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலி மும்பைக்கு போகிறாங்க. அங்கே பாம்பே ஸ்காட்டிஷ் ஸ்கூலில் படிக்கிறாங்க. கிராஜுவேட் வந்து செயின்ட் சேவியர் காலேஜில் அவங்க முடிக்கிறாங்க. இந்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுப்போம், அவ்வளோ டீப்பாக நம்ம போய்க்க வேண்டியதில்லை. அதே போல் அவங்களுடைய கெரியர் வந்து அவங்க ஷார்ஜாவில் யுஏயில் உள்ள ஒருத்தவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகிறது மார்ச் 1985. இந்த இடத்துல இருந்து அவங்க லைஃப் மாறுது. அது அந்த மேரேஜ் வந்து ரொம்ப ஒரு பெரும் துன்பமாக மாறிடுது, டிசாஸ்டர். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதத்துலேயே அவங்க கணவனை பிரிகிறாங்க, ஏஜ் ஆஃப் 22. டவுரி டிமாண்ட்ஸ் காரணமாக, வரதட்சணை கொடுமை காரணமாக. இந்த விமன் என்ன பண்ணுறாங்க, அந்த சொசைட்டி கிட்ட வந்து மண்டியிட விரும்பல. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டோடு இருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஃப்ளைட் அட்டண்டன்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறாங்க பேனாமில். அங்கே நிறைய பேருக்கு வந்து அது ஒரு கனவு. 10,000 அப்ளிகேன்ஸில் 80 பேர் தான் செலக்ட் பண்ணப்படுறாங்க. அந்த 80 பேரில் இவங்களும் ஒருத்தவங்க. திருப்பி இவங்க மியாமிக்கு, அமெரிக்காவில் உள்ள மியாமி நம்ம பார்த்தோம், ஒரு நீண்ட கடற்கரை அப்படி உள்ள ஒரு பகுதி அப்படின்ட்டு, அந்த பகுதிக்கு ஒரு பயிற்சிக்காக அனுப்பப்படுறாங்க 6 to 8 வீக்ஸ். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் காரணமாக அவங்க சீனியர் மோஸ்ட் கேபின் மேனேஜராக சீக்கிரமே மாறுறாங்க. நம்ம ஏர் ஹோஸ்டஸ் இல்லை, கேபின் மேனேஜர், அந்த எல்லாரையுமே மேனேஜ் பண்ணுற அந்த இடத்துக்கு அவங்க பதவி உயர்வு பெறாங்க. திருப்பி அவங்க பயணிகளுடைய கம்ப்ளைண்ட்ஸ் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கறது, பாதுகாப்பை உறுதி செய்வது, இந்த வேலையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பர்ஷியஸ் ஒர்க் ஆஸ் மேனேஜர்ஸ். அவங்க சீனியர் ஃப்ளைட் பர்ஷியர்ஸாக 22 வயசுலேயே மாறிடுறாங்க. இந்த குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த துரித நடவடிக்கைக்காகவும் அவங்களுடைய தியாகத்திற்காகவும் பல்வேறு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கன் கவர்மெண்ட்ஸ் 3 கவர்மெண்ட் போய் கொடுத்தது. காரணம் வந்து அவங்க பிறந்தது இந்தியா, பணிபுரிந்தது அமெரிக்க நிறுவனம், கடத்தப்பட்டது அமெரிக்க விமானம், அந்த கடத்தல் சம்பவம் நடந்தது பாகிஸ்தானில். அப்படிங்கும்போது இந்த 3 நாட்டு அரசுகளும் அவங்களுக்கு அந்த சிவிலியன் அவார்டு கொடுத்துருக்காங்க. போஸ்டேஜ் ஸ்டாம்பெல்லாம் அவங்களுக்கு வந்து ஹானர் பண்ணுறதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க இந்தியாவில். ஓகே, ஜஸ்டிஸ் ஃபார் கிரைம்ஸ் அவார்டு அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு போஸ்டுமஸ்லினா அவங்க இறந்த பிறகு கொடுக்குற விருதுகள், அதெல்லாம் வந்து போஸ்டுமஸ்லி, இறந்த பின் அப்படிங்கிற அர்த்தம். வாஷிங்டன் டிசியில் அவங்க சகோதரர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் இதில் உள்ள விஷயங்கள். நம்ம கிளாஸரி பார்க்குறோம். சிவிலியன் அப்படின்னா ஒரு மனிதன், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸ்லையோ போலீஸ் ஃபோர்ஸ்லையோ இல்லாதவங்க, நம்ம குடிமக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சிவிலியன். ஆர்ம்டு ஃபோர்ஸில் அல்லது போலீஸ் ஃபோர்ஸில் இல்லாத சாதாரண குடிமகன். போஸ்ட்மஸ்லி அப்படின்னா ஒரு மனிதன் அவங்க இறந்த பிறகு, ஆஃப்டர் த டெத் ஆஃப் த பர்சன். ஓகே. க்ரூ அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் இன் த ஷிப், ஏர்கிராஃப்ட், ட்ரெயின். இதை நம்ம குழு பெயர் அப்படிங்கிறத நம்ம நினைவில் கொள்ளணும். குழு பெயர் அப்படிங்கிறது க்ரூ. இது நமக்கு சிலபஸில் இருக்குது. குரூப் நேம் ஒன்று கேட்பாங்க. அது வந்து எப்படியா இருக்கலாம், பறவைகளின் குழுவின் பெயராக இருக்கலாம், விலங்குகளின் குழுவின் பெயராக இருக்கலாம். அதே போல் பணிபுரியும் மனிதர்களின் குழுவின் பெயராக இருக்கலாம். குழுவின் நேம், குரூப் நேம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. அதனால் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துப்போம் வர வர. க்ரூ அப்படிங்கும்போது ஷிப், ஏர்கிராஃப்ட், ட்ரெயின், இந்த 3லையும் ஒர்க் பண்ணுறவங்க குழுவை, பணியாளர்கள் குழுவை க்ரூ என்று நம்ம அழைப்போம். இப்போ டீம்னு சொல்கிறோம் இல்லையா, விளையாட்டு வீரர்கள் இணைந்த அணியை வந்து டீம்னு சொல்கிற மாதிரி பணியாளர்களின் குழுவை வந்து க்ரூன்னு சொல்கிறோம். இன்ஜஸ்டிஸ் அப்படின்னா
ஜஸ்டிஸ்னா நமக்கு தெரியும் நீதி. அப்போ நீதி இல்லாத நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, டூ யூ நோ பகுதியில் எப்பயுமே நம்ம அது முக்கியம் பார்த்துருக்கோம். பிளாக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது விமானத்தில் அசாதாரணமான சூழ்நிலைகளில் ஒரு விபத்தோ ஏதோ ஒன்று நடக்கும்போது அந்த விமானத்தின் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள உதவக்கூடிய ஒரு பகுதி. பிளாக் பாக்ஸ்னு சொன்னாலும் இது ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும். ஏன்னா எளிதில் கண்டறியும் வண்ணம். ஆரஞ்சு கலருங்கிறது கொஞ்சம் ஒரு பிரைட்டான கலர், எங்கேருந்து பார்த்தாலும் தெரியுங்கிறதுனால இந்த பிளாக் பாக்ஸுங்கிறது முழுமையாக ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்கும். இதில் 2 பகுதிகள் இருக்கும். ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் அண்ட் காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர், எஃப்டிஆர், சிவிஆர். ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர்னா அது வந்து அந்த ஃப்ளைட் வந்து எந்த உயரத்தில் பறந்துக்கிட்டு இருந்தது, எந்த திசையை நோக்கி பறந்து கொண்டிருந்தது உள்ளிட்ட அந்த ஃப்ளைட்டில் உள்ள விவரங்கள் அடங்கிய அந்த பறந்து கொண்டு இருக்கக்கூடிய விவரங்கள் அடங்கிய அந்த விஷயங்களை பதிவு செய்யக்கூடிய ஒரு ரெக்கார்டர் இருக்கும். அடுத்தது காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் அப்படின்னா அந்த விமானிகள் இருக்கக்கூடிய அறை, காக்பிட் இருக்கு இல்லையா, அங்கே வாய்ஸ் அவங்க என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுற ஒரு பகுதி இருக்கும். இது எல்லாமே கம்பல்சரி இன் எனி கமர்ஷியல் ஃப்ளைட் ஆர் கார்பரேட் ஜெட். இது எப்பயுமே இது பாதுகாப்பாக அதனுடைய வால் பகுதியில் தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஃப்ளைட் விபத்தில் சிக்கும்போது அந்த வால் பகுதி தான் குறைந்தபட்சம் தப்பிக்கிற வாய்ப்பு இருக்கும். ஓகே, எஃப்டிஆரில் என்னென்ன இருக்கும்? ஏர் ஸ்பீடு, காற்றின் வேகம், ஆல்டிடியூடு, திசை, வெர்டிக்கல் ஆக்சலரேஷன், அவங்க என்ன வேகத்தில் போனாங்க, ஃபியூல் ஃப்ளோ, அந்த அவங்களுடைய எரிபொருள் எந்த அளவுக்கு செலவாகிக்கிட்டு இருந்தது, அதே போல் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த எஃப்டிஆரில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேறு எந்த விஷயங்களும் அதில் முக்கியமானதில்லை. நீர்ஜாவை பற்றி மற்றவங்க சொன்னதை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம படிக்க தேவையில்லை. ஓகே, இதில் ஃப்ரேசல் வர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஃப்ரேசல் வர்ப்ஸ் நிச்சயமாக ஒரு கேள்வி உண்டு. சார் என்ன சார் எல்லாத்துக்கும் கேள்வி உண்டுன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அப்படின்னா உண்டு. ஃப்ரேசல் வர்ப் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். தாள் 1லேயோ தாள் 2லேயோ. இப்போது இதை நம்ம பொருத்தி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நான் அதுக்காக பொருத்தி வச்சுருக்கேன், அதை நம்ம பார்த்துப்போம். ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படின்னா என்ன? ஃபைட் ஆர் ஃப்ளைட், டு டிபெண்ட் ஒன் செல்ஃப் ஆர் டு ரன் அவே. ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஃபைட் பண்ணுறது அல்லது பறந்துடுறது, மான் கராத்தே பண்ணிடுறது. ஒன்று கராத்தே அல்லது மான் கராத்தே. இதுதான் ஃப்ளைட் ஆர் ஃபைட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மான் கராத்தேனா அந்த இடத்த விட்டு சிட்டா மான் போல பறக்கிறது தான் மான் கராத்தேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது டேக் ஃப்ளைட், ரன் அவே, டு ஃப்ளீ ஆர் ரன் அவே, அந்த இடத்துல இருந்து நம்ம போயிடுறது. ஃப்ளைட் ஆர் ஃபேன்சி. அப்போது இது என்ன? ஃப்ளைட் ஆர் ஃபேன்சி அப்படின்னா இமேஜினேட்டிவ் பட் அன்ரியாலிஸ்டிக் ஐடியா. ஒரு இமேஜினேட்டிவ், கற்பனை செய்ய முடியும், ஆனால் அன்ரியாலிஸ்டிக், அது உண்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத ஒரு ஐடியா. ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி. ஹேவ் அ நைஸ் ஃப்ளைட் அப்படின்னா என்ன? அப்படின்னா அந்த விமான பயணம் இனிதாகுத அப்படிங்கிற அர்த்தம். இன் ஃபுல் ஃப்ளைட் அப்படின்னா என்ன? எஸ்கேப்பிங் as rapidly as possible. இன் ஃபுல் ஃப்ளைட் அப்படின்னா எவ்வளவு வேகமாக அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியுமோ, எஸ்கேப் ஆக முடியுமோ அவ்வளோ வேகமாக போகிறது, அதான் இன் ஃபுல் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். முழு வேகத்தை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது ஃபுல் ஃப்ளைட் அப்படிங்கிறது. டாப் ஃப்ளைட், அமாங் த பெஸ்ட் ஆஃப் எ பர்டிகுலர் குரூப். ஒரு குரூப்பில் இருக்கிறதுலையே ஒரு பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம அமாங் த பெஸ்ட் ஆஃப் பர்டிகுலர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்தது ரொம்ப முக்கியமான அனகிராம். இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதியாக சொல்ல முடியாது. அனகிராம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதியாக நாம் சொல்ல முடியாது. இப்போ தான் நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்க அப்படிம்பீங்க. ஓகே, அனகிராம்னா என்ன? ஒரு வார்த்தை இருக்கும் அல்லது ஒரு வாக்கியம் இருக்கும். அந்த வார்த்தைக்குள்ள உள்ள எழுத்துக்களை மாற்றி அமைச்சு இன்னொரு வார்த்தையை உருவாக்குறது. அல்லது அந்த ஃப்ரேஸ் ஒரு 2-3 சொல் இருக்கும், அது ஒரு சென்சிபிளாக இருக்கும், ஒரு குறைந்தபட்ச அர்த்தத்தை தருவதாக இருக்கும். அதில் உள்ள வார்த்தைகளை மாற்றி அமைப்பதன் மூலமாக இன்னொரு ஃப்ரேஸை உருவாக்குவது. இப்போ நம்ம வார்த்தைகளை முதல்ல பார்த்துருவோம். எப்படி? சீட். ஓகே, இந்த சீட்டில் இருக்கக்கூடிய 4 எழுத்துக்களை இடம் மாற்றி அமைப்பதன் மூலமாக ஈஸ்ட்னு ஒரு வார்த்தை கிடைக்குது. இதுதான் ஆனகிராம். சீட்டில் 4 எழுத்துக்கள் இருக்கு, இதை இடம் மாற்றி அமைப்பதன் மூலமாக ஈஸ்ட்னு ஒரு வார்த்தை கிடைக்குது. இதுதான் அனகிராம். அலர்ட், அதில் உள்ள
5 எழுத்துக்களை மாற்றி அமைப்பதன் மூலயமாக ஆல்டர் அப்படிங்கிறது கிடைக்குது. இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் அங்கே பார்த்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை. சீட் அப்படின்னா ஈஸ்ட்னு நம்ம ஞாபகத்துக்கு வரணும். அலர்ட் அப்படின்னா ஆல்டர்னு ஞாபகத்துக்கு வரணும். அலர்ட்டில் 5 எழுத்து இருக்குது. அப்போ 5 × 4 × 3 × 2 அப்படின்னு சொல்லி இத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு அத்தனை நீங்கள் மாற்றி அமைச்செல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கே நேரம் இருக்காது. அதனால தான் சொல்கிறோம் அலர்ட் அப்படின்னா ஆல்டருங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். அடுத்தது இப்படி தான் நம்மள்கிட்ட கேட்பாங்க. த பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் லீவ் சம்திங் டு சர்வ் ஃபுட் ஆன். அப்போ என்னது? லீப், லீப்போட பாஸ்ட் டென்ஸ் என்ன? லெஃப்ட், லீப்ட். ஓகே, அப்போ அதிலிருந்து என்ன வார்த்தையை உருவாக்க முடியும்? பிளேட். இப்போ இது ரெண்டுமே ஆனகிராமா ஆயிடுது. ஸோ இது நம்ம படித்தாதான், இதை நினைவு கொண்டாதான் நம்மளுக்கு இது சாத்தியம். இல்லைன்னா நம்ம அந்நியன் படத்தில் விவேக் மாதிரி கம்பி குபாம், குபாம் கம்பி அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். அதுதான் ஆனகிராம். இப்போ அந்த அந்நியன் படத்தில் அவங்க பண்ணாங்க இல்லையா, இந்த எழுத்துக்களை மாற்றி அமைப்பது, அதுதான் ஆனகிராம். இங்கே நம்ம பார்க்குறோம் லீப்ட், பிளேட். அதே போல் பிளேஸ் டு க்ரோ ஃப்ளவர்ஸ். எ பிளேஸ் டு க்ரோ ஃப்ளவர்ஸ், கார்டன் நமக்கு தெரியும். அப்போ அந்த கார்டன்லேருந்து என்ன வார்த்தையை மாற்றி அமைக்கலாம்? சம்திங் டு பி கேர்ஃபுல் ஆஃப். ஏதோ ஒன்றில் நம்ம கவனமாக இருக்கணும். அப்போ டேஞ்சர். கார்டனில் உள்ள 6 எழுத்துக்களை மாற்றி அமைக்கும் போது டேஞ்சர் கிடைக்குது. இப்போ இதை நம்ம தெரிந்து வைத்திருந்தால்தான் சாத்தியம். அப்போ லீப்ட், பிளேட் எழுதிக்கிறோம். கார்டன், டேஞ்சர் எழுதிக்கிறோம். அனதர் வேர்டு ஃபார் அண்டர் என்னது? பிலோ. பிலோ எ பார்ட் ஆஃப் யுவர் ஆர்ம், உங்கள் கையில் உள்ள ஒரு பகுதி, முழங்கை. எல்போ, அதை எழுதிக்கிறோம். பிலோ, எல்போ. இந்த பிலோ, இந்த எல்போ, இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ட்ரை டு ஹியர். அதுக்கு என்னது? லிசின். ட்ரை டு ஹியர், லிசின். அனதர் வேர்ட் ஃபார் குவைட், அமைதியாக இருக்கிறது. அதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. குவைட். குவைட்டுக்கு இன்னொரு அமைதிக்கு என்ன? சைலண்ட். லிசின், சைலண்ட். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். இதை எழுதிக்கிறோம். அடுத்தது அனதர் வேர்ட் ஃபார் கிஃப்ட், ப்ரெசன்ட். பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம்? ப்ரெசன்ட்னு சொல்லுவோம். இது இருக்கு இல்லையா, இதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ப்ரெசன்ட். எ லார்ஜ் ஸ்னேக் ஆர் எ டிராகன், இதை சர்பெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து புராண கதைகள் எல்லாம் நம்ம இந்த சர்பெண்ட்ங்கிற வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்துவோம். ப்ரெசன்ட், சர்பெண்ட், ஒரு ஜோடி எழுதிக்கிறோம். மினிட்ஸ் அண்ட் ஹவர்ஸ், டைம் எழுதிக்கிறோம். அதுக்கு உள்ள எ திங் ஆஃப் லிஸ்ட், எ திங் ஆஃப் லிஸ்ட், லிஸ்ட்ல உள்ள ஒரு பொருள். அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம்? ஐட்டம். த ஆர்கன், an organ that pumps blood, heart. நமக்கு தெரியும் எந்த ஆர்கன் வந்து பிளட்டை சர்க்குலேட் பண்ணுது? ஹார்ட். த பிளானட் வி லிவ் ஆன், எர்த். ஆனகிராம் எழுதிக்கிறோம். நான் கொடுக்குற நேரம் எழுதி கொள்வதற்காக தான் இந்த பாஸ் கொடுக்குறேன். அடுத்தது சம்திங் யூஸ்டு டு வாட்டர். சம்திங் யூஸ்டு டு வாட்டர் பிளான்ஸ், ஹோஸ். நம்ம ஹோஸ் பைப்புன்னு சொல்லுவோம், அதான் ஹோஸ். எ திங் யூ புட் ஆன் யுவர் ஃபீட், காலில் போடுற ஒரு விஷயம், ஷூ. இது ரெண்டும் ஆனகிராம் நம்ம குறிச்சிக்கிறோம். ஓகே, இதில் உள்ள விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்க தேவையில்ல. பிக்டோகிராமர், டுடே, எஸ்டர்டே, ஃபர்ஸ்ட், செகண்ட், ஆர்டினல்ஸ், கார்டினல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் விரிவாக வருது, பார்க்க போகிறோம். டைரக்ட் ஸ்பீச், ரிப்போர்ட்டட் ஸ்பீச். நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்கிறோம். இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்கிறோம். டைரக்ட் ஸ்பீச் அதே வார்த்தைகள், அந்த குழந்தைகள் வந்து சாரி, இங்கே நடக்கிற கூத்துல மாறி வந்துருச்சு. எக்ஸாக்ட் வேர் சம் ஒன் செட், நம்ம கொட்டேஷன் மார்க்கில் அவங்க சொன்ன அதே வார்த்தைகளை அப்படியே நம்ம பயன்படுத்துகிறோம். இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது ரிப்போர்ட்டட் ஸ்பீச். someone tells us what someone else did. நம்ம கிட்ட இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னு இன்னொருத்தர் வந்து சொல்றது. யாரோ ஒருத்தர் என்ன சொன்னார்னு சொல்றது. அப்போ அதுல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ண மாட்டோம். கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ணலன்னா கமாவும் யூஸ் பண்ண மாட்டோம்.
அதுக்கு பதிலாக நம்ம ஒரு தட்டு யூஸ் பண்ணுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்படின்னு ஒரு தட்டு யூஸ் பண்ணுவோம். அப்போ 5 சேஞ்சஸ் இருக்கும். என்னென்னது? ப்ரொனவுன் மாற்றணும், எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம் ஆஃப் பிளேஸ், எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் இதை நம்ம மாற்றணும். வெர்போட டென்ஸை மாற்றணும். வேர்ட் ஆர்டர் ஃபார் கொஸ்டின்ஸ். நம்ம கொஸ்டினை வந்து நம்ம அப்படியே நம்ம மாற்ற முடியாது, அப்படியே நம்ம ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் சொல்ல முடியாது. ஏன்னா டைரக்ட் ஸ்பீச்சில் தான் அது கொஸ்டினாக இருக்கும். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் அது கொஸ்டினாக இருக்காது, இப்படியா கேட்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல ரிப்போர்ட்டிங் வர்பு நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். இந்த 5 சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். இந்த 5ம் நம்ம புதுசா பண்ண போறதில்ல, ஆப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்க போறாங்க, அதுக்கு எது சரியான ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு கேட்க போறாங்க. இல்ல ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு சரியான டைரக்ட் ஸ்பீச் எதுன்னு கேட்க போறாங்க. அப்போ நம்ம எல்லாம் கவனிக்க வேண்டியது என்ன? மொத்தம் 5 விஷயங்கள். ப்ரொனவுன்ஸ் சரியா இருக்கா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் டைம் அண்ட் பிளேஸ் சரியா இருக்கா, வெர்போட டென்ஸ் சரியா இருக்கா, வேர்ட் ஆர்டர் ஃபார் கொஸ்டின் சரியா இருக்கா. இந்த கொஸ்டின்ங்கிறது எல்லாத்துக்குமே புரியுது. நம்ம இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் வந்திருக்கு அப்படின்னாலும் அதுலயும் வேர்ட் ஆர்டர். இப்போ ஒரு சிட் டவுன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இது ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல வர்றது சிட் டவுன் வராது, டு சிட், ரிக்வெஸ்ட் ஆர்டர்டு டு சிட் அப்படிதான் வரும். அப்படிதான் நம்ம போடுவோம். ஸோ வேர்ட் ஆர்டர் சரியா இருக்கா. அதே போல ரிப்போர்ட்டிங் வர்பு டோல்டு, கொஸ்டின்டு, ஆர்டர்டு இந்த வார்த்தைகள் சரியா இருக்கா, அதை நம்ம பார்க்கணும். டென்ஸ்ல என்ன மாறும், டென்ஸ் எப்படி மாறும்? சிம்பிள் பிரசன்ட் சிம்பிள் பாஸ்டா மாறும். இது நம்ம பார்த்துட்டோம், உதாரணம் நம்ம பார்த்துட்டோம். 6ஆம் வகுப்புல பார்த்தோமா, இல்ல 7ஆம் வகுப்புல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம்ல. பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். இது வரலையும் நமக்கு ஈஸி. சிம்பிள் பிரசன்ட் வந்தா சிம்பிள் பாஸ்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதுவும் நமக்கு ஓகே தான். பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், இது ஓகே. அப்படியே பிரசன்ட்ல இருந்தா பாஸ்ட்க்கு மாத்துறோம். இப்போ சிம்பிள் பாஸ்ட் டைரக்ட்ல சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. இப்போ டைரக்ட்ல ஃபர்ஸ்ட் உள்ளது டைரக்ட், அடுத்து உள்ளது இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அதை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இப்போ இதுவரையிலும் நமக்கு ஈஸி. பிரசன்ட் சிம்பிள் பிரசன்ட் வந்தா சிம்பிள் பாஸ்ட், பிரசன்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் பர்ஃபெக்ட் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டைரக்ட் ஸ்பீச்ல இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட்டுக்கு பதிலாக பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இருக்கும். ஓகே. ஒருவேளை டைரக்ட்ல சிம்பிள் பாஸ்ட் வருது, அப்போ இன்டைரக்ட் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும். சிம்பிள் பாஸ்ட் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் கண்டினியூஸ் வந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டைரக்ட்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தா எந்த சேஞ்சும் இல்லை. அதே போல வில் ஷல் குட் வந்தா அதை அப்படியே மாத்திக்கிறோம், வுட் ஷுட் குட்னு மாத்திக்கிறோம். ஹேவ் டு வந்தா ஹேட் டு, மஸ்ட் வந்தாலும் ஹேட் டு. இப்போ வுட் ஷுட் வருது அப்படின்னா வுட் ஹேவ் அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள், நம்ம வெர்போட தேர்ட் ஃபார்ம் சொல்லுவோம்ல பாஸ்ட் பார்ட்டிசிபிள், அதை போட்டுக்கிறோம். இன்ஃபினிட்டிவ் வந்தாலும் டு பி அல்ல பிளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட்டுக்கிறோம். இம்பேரட்டிவ் டூ இட், ஒரு கட்டளை வாக்கியம் வருது அப்படின்னா அதை இன்ஃபினிட்டிவா மாத்திக்கிறோம், டு டூ இட். இன்ஃபினிட்டிவ்னா தெரியும், ஒரு டூ போட்டு அதுக்கப்புறம் அந்த வெர்பு வருது. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், குறிப்பெடுத்துக்கிறோம். விளக்கமா அடுத்தடுத்த வகுப்புகள்ல நிச்சயமா நம்ம பார்க்க போறோம். லாங்குவேஜ் செக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டெல், சே, யூசேஜ். மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ தட் ஹி வாஸ் மேக்கிங் தோசா. அவன் சொன்னா அப்படின்னு சொல்றது. அப்போ இதுல வந்து அவன் சொன்னதுதான் விஷயம் இருக்கு. என்னது? அவன் சொன்னான். மை ஃப்ரெண்ட் செட் மீ தட் ஹி வாஸ் மேக்கிங் தோசா. இப்போ யூசேஜ் எப்படின்னா, when we use to before the object, அப்போ if there is an object, அப்போ நாங்க ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நம்ம அதை எப்ப பயன்படுத்தணும்? அங்க ஒரு ஆப்ஜெக்ட் டு போட்டு நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல செட் வரும். செட் டு மீ அல்லது டோல்ட். இங்க பாருங்க, டோல்டு மீ, டு இல்ல, யாருக்கிட்ட சொன்னாங்கிறது இதுல விஷயம் இல்லை. மை ஃப்ரெண்ட் டோல்டு மீ,
என் ஃப்ரெண்டு சொன்னா என்கிட்ட. இப்போ இந்த டோல்டுங்கிறது என்னவா மாறுது? செட் டு, அதுக்கு ஈக்குவலா மாறுது. இப்போ நீங்க இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மை ஃப்ரெண்ட் செட் மீன்னு சொல்ல முடியாது, செட் டு மீன்னு சொல்லணும். இதுதான் இதுக்குள்ள வித்தியாசம். டோல்டுக்கும் செட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். இது நீங்க ரொம்ப இலக்கண ரீதியா உள்ள போனீங்கன்னா கொஞ்சம் கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கிறது செட் டு டோல்டு. இந்த ரெண்டையும் இப்படி புரிஞ்சுக்கிறோம். டூ வந்தா செட்டு போடணும், அப்படி இல்லைன்னா சேர்த்து டோல்டுன்னு போட்டுக்கிறோம். இப்படி புரிஞ்சுக்கிறோம். இஃப் வெதர் டூ சாய்ஸஸ் இருக்கு. அப்போ இந்த ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒண்ணு நடக்கல, ரெண்டுல ஒண்ணு. அப்போ இதுதான் நம்ம அது நமக்கு தெரியல. இஃப் நான்சி வாண்ட்ஸ் டீ ஆர் காஃபி, வெதர் ரெண்டுல ஒன்ன தேர்வு செய்யறது. டீ ஆர் காஃபி எதுன்னு தெரியாது. இதுல ரெண்டுல ஒண்ணுல ஏதோ ஒன்ன செலக்ட் பண்ணணும். இதுதான் இந்த இஃப்க்கும் வெதருக்கும் உள்ளது. ஓகே, ஆர்டர் கமாண்ட் இது நம்ம இதுல பார்த்துப்போம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ்ல பார்த்துக்கிறோம். ஓகே, கரேஜ்னு ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு பாருங்க, தமிழ் அர்த்தம் அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வார்த்தைகள் உள்ள போயம். நம்ம வார்த்தைகளை பார்த்துப்போம். தைரியம் என்பது மனிதனின் ஆன்மாவில் உள்ளது. மனிதன் லட்சியத்தை நோக்கி முயற்சிக்கும் போது அவன் இதயத்தில் துணிவு இருக்க வேண்டும். துணிவு மனிதனுடைய இதயத்தின் ஒரு பகுதியாகும். இது வெற்றியிலும் உண்டு, தோல்வியிலும் உண்டு, புன்னகையிலும் உண்டு, கண்ணீரிலும் உண்டு, வாழ்வின் மூச்சு காற்றிலும் உண்டு. இவ்வளவுதான் இதனுடைய சுருக்கம். இப்போ இதை எழுதினவரை எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். இவரை நம்ம நோட் பண்ணிக்கணும். ஏன்னா இவர் ஏற்கனவே நமக்கு இன்னொரு போயம் எழுதியிருக்காரு. எனக்கு சரியா ஞாபகப்படுத்த முடியல. கெஸ்ட் பிளேயர்னு சொன்னேன். அப்போ டீம் ஒர்க். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொன்ன ஒரு திரைப்படம், லப்பர் பந்து திரைப்படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருக்கு அதுல ஒருத்தர் கெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. ஸோ அந்த கெஸ்ட்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுல டீம், கிரிக்கெட் டீம் சம்மந்தப்பட்டதா இருக்கும். ஸோ டீம் பிளேயருங்கிற ஒரு போயம் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் எழுதினது. அவர் எழுதினது தான் இந்த கரேஜ்ன்ற போயமும். உள்ள விஷயம் தமிழ்ல நம்ம பார்த்துட்டோம். இதுல உள்ள வார்த்தைகளை நம்ம பார்த்துக்கிறோம். இன்ஸ்டன்டேனியஸ், உடனடியாக நடக்கிறது. ஒரு விஷயம் இன்ஸ்டன்டா நடக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் உடனடியாக நடப்பதுதான் இன்ஸ்டன்டேனியஸ். ஃபிளிக்கர்டு, ஷோன் அன்ஸ்டடிலி, அதாவது இந்த அணைஞ்சு எரியுது அப்படின்னு சொல்லுவோம். அதான் ஃபிளிக்கர். ஒரு நிலையில்லாத தன்மையில ஒளிருதல். அது ஒளி வீசும், பட் ஒரு ஸ்டடியா இருக்காது. அதுதான் ஃபிளிக்கர். அடுத்தது ஸ்ட்ரைவ், ஒரு கிரேட் எஃபர்ட் போடுறது தான் ஸ்ட்ரைவ். இன்கிரைண்ட் அப்படின்னா மாற்ற முடியாதது அல்லது உறுதியாக எஸ்டாப்ளிஷ் ஆனது. இதுல நம்ம பொய்டிக்கல் டிவைஸ் இருக்கு பார்த்துக்கிறோம். ஏஏ பிபி சிசி டிடி, இந்த ஒரு ஸ்டான்ஸா 8 வரி கொண்டது. ஏஏ பிபி சிசி டிடி. அடுத்தது டேரிங் டீடு, முதல் எழுத்து ஒன்றி வருது. இதெல்லாம் பார்க்கணும். அதே போல எதிரெதிர் கருத்துக்கள் வருதா? பேக் ஆஃப் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் பிஹைண்ட் ஹிஸ் டியர்ஸ், இது ரெண்டும் எதிரெதிர் கருத்துக்கள் வருது. முரண். அவ்வளவுதான் இந்த பாடத்துல. அடுத்தது பயோ போயம்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதை தெரிஞ்சுப்போம். இதுல இருந்து வினா வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஆனா இது கைண்ட்ஸ் ஆஃப் போயம்ல ஒண்ணுதான். பயோ போயம் அப்படின்னா என்ன? மொத்தம் 11 வரி. அதுல முதல் வரியில உங்க பெயர் இருக்கணும். இரண்டாவது வரியில 4 அட்ஜெக்டிவ் தட் டிஸ்கிரைப் யூ, உங்களை பத்தி சொல்ற விஷயங்கள் இருக்கணும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்லி, கைண்ட், ஸ்மார்ட் அண்ட் ஒபீடியன்ட். அப்போ 4 அட்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. மூன்றாவது வரி சன் ஆஃப், டாட்டர் ஆஃப், பிரதர் ஆஃப், சிஸ்டர் ஆஃப். அப்போ சன் ஆஃப் சாம் அண்ட் டயானா, சிஸ்டர் ஆஃப் ஜாக், அந்த விஷயங்கள் கொடுத்துடணும். 4வது வரி லவ்வர் ஆஃப் 3 பீப்புள், திங்ஸ் ஆர் ஐடியா. நீங்கள் நேசிக்கிற 3 விஷயங்கள், பெட்ஸ், ஸ்போர்ட்ஸ், ரீடிங், அதை நம்ம எழுதிக்கிறோம். இதே போல ஃபீலிங்ஸ், உங்களுக்கு தேவை, ஒரு நீங்க என்ன கொடுப்பீங்க, மற்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பீங்களா, ஸ்மைல்ஸ் கொடுப்பீங்களா, சப்போர்ட் கொடுப்பீங்களா, அதே போல தொடர்ச்சியாக வரும்.
இது நீங்க ஜஸ்ட் இப்படி இருந்தா பயோ போயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். உங்களை யாரும் பயோ போயம் எழுத சொல்ல வேண்டியது இல்லை, சொல்ல போறது இல்லை. 11 வரியில ஒரு போயம் கொடுத்து இது என்ன போயம்னு கண்டுபிடிக்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஒருவேளை 11 வரியில வரியில ஒரு பேரும் கடைசி வரியில இன்னொரு பேரும் இருந்தால் அது பயோ போயம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். மேன் ஓவர்போர்ட் ஒரு கதை. இந்த கதையை நம்ம கொஞ்சம் அப்புறம் பார்த்துப்போம். இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை, ஏன்னா நேரத்தை நம்ம வீணடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக. ஒரு போட்ல போகும்போது விழுந்துடுறாங்க, கப்பல்ல போகும்போது விழுந்துடுறாங்க, திருப்பி அவங்கள மீட்கிறாங்க. இதுதான் அந்த கதை. கொஞ்சம் வசந்தாமூர்த்தின்னு ஒருத்தங்க எழுதின கதை. ரொம்ப முக்கியமான கதையெல்லாம் இல்லை, அதனுடைய தமிழாக்கம் நான் போடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்து பார்க்க வேண்டியது 8ஆம் வகுப்பு ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. நம்ம 7ஆம் வகுப்பு எவ்வளவு சீக்கிரம் நிறைவு செய்யறோமோ அடுத்தடுத்து அந்த பகுதிகளுக்குள்ள போகலாம். அடுத்து ஜான் ஐயர் அப்படின்னு ஒரு பாடப்பகுதி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு 2-3 பேருக்கு இடையேயான உரையாடல். முக்கியமான பகுதிகளில் விட்டுறலாம். வார்த்தைகள் மட்டும் பார்த்துக்கோங்க. மிஸ்சிஃப் அப்படின்னா அனோயிங் பிஹேவியர்ஸ், அதாவது பிடிக்காத நடவடிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி. அப்ரோஸ் ஒரு சுச்சுவேஷன்ல மக்கள் வந்து சத்தம் போடுறது. டிபெண்டன்ட் ஒருத்தரை சார்ந்து இருப்பது. ஸ்கிரீம்ஸ் சத்தம் போடுறது, ரொம்ப உச்சபட்ச ஓசை எழுப்புது. கொலாப்சஸ் சரிந்து விழுவது. ஃப்ராசன் ரொம்ப உறைந்து போய் நிற்பது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ஃப்ராசன். சேரிட்டி ஒரு ஃபவுண்டேஷன் கிரியேட்டட் டு ப்ரொமோட் த பப்ளிக் குட், மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கக்கூடிய அமைப்பு. ப்ரீடிஸ்போஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ்டு பீப்புள் டு எ பர்டிகுலர் பிஹேவியர், ஒரு நடத்தைக்காக மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, ஒரு பர்டிகுலர் பிஹேவியர் செய்ய வைக்கிறதுக்காக. கம்போஸ்ட் அமைதியாக இருப்பது. டெடியஸ் டயர்சம் ரொம்ப கொஞ்சம் டயர்டான சூழ்நிலை இருப்பது. லான் புல்வெளி, அது வீட்டில் வந்து வீட்டு வாசல்ல ஒரு பகுதி வச்சிருக்கோம் இல்லையா, புல்வெளி மாதிரி, அதுதான் லான்னு சொல்லுவோம். ஓகே, மோனோசிலபிக், டைசிலபிக், ட்ரைசிலபிக். நாம சிலபிஃபிகேஷன் ரொம்ப டீட்டெயிலா பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை நம்ம 8வது அல்லது 10வதுல அந்த சிலபிஃபிகேஷனை ஏற்கனவே பார்த்ததை விட டீட்டெயிலா பார்ப்போம். a little, a lot of, a few, fewer, many, much. இது எல்லாமே டெட்டர்மினிஸ். கொஞ்சம், நிறைய, ரொம்ப கொஞ்சம். இதுதான் இந்த வார்த்தைகளுக்கு இடையேயான வித்தியாசம். லிட்டில், ஏ லிட்டில், இது ரெண்டு தனி. லிட்டில், ஏ லிட்டில் தனி. ஃபியூ, ஏ ஃபியூ தனி. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது இன்னும் டீட்டெயிலா வருது, அதில் நம்ம பார்த்துக்கிறோம். இதுல நேரத்தை வீணடிக்க வேண்டாம். இது மாணவர்கள் படிக்கிறதுக்காக உள்ளது, நமக்கானது அல்ல. நமக்கு வந்து ஆசிரியர் தகுதி தேர்வுல திறன் அடிப்படையில தான் கேட்பாங்கிறதுனால இந்த பகுதிகளில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய தேவை உறுதியாக இல்லை. இப்போ நம்ம அடுத்தது 8ஆம் வகுப்பு கூட நம்ம போயிடலாம். இதெல்லாம் இதுல என்னென்ன திறன்கள் வரும் அப்படிங்கிறத பத்தி கொடுத்துருக்காங்க. முதல் பாடம் நோஸ் ஜுவல் அப்படின்னு ஒரு பாடப்பகுதி. இது வந்து நமக்கு இந்த கவர்னர் ஜெனரலாக இருந்த ராஜகோபாலாச்சாரியா அவங்க எழுதுனது. அவங்கள பத்தின குறிப்புகள் இருக்கான்னு பார்த்துப்போம், இருந்தாலும் கடைசியில பார்த்துப்போம். அதான் அவங்க தான். ஓகே, குவாலிட்டிஸ் ஆஃப் பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைம் கான்சியஸ், அரைஸ் அண்ட் அவேக், ஒற்றுமை, பிரீனிங் தன்னை சுத்தப்பள்ளி கொடுத்துதல் செய்து கொள்ளுதல், ஃபோக்கஸ் கூர்மையாக இருந்தது. அடுத்தது கிளீன்லினஸ் சுத்தம். ஓகே, ராமையான்னு ஒருத்தங்க ஒரு பகுதியில் எளிய மனிதர் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க ஒய்ஃப் அவங்களோட சேர்ந்து ஒரு வீடு, ஓட்டு வீடுல இருக்காங்க. அவங்க ரொம்ப ரிச் கிடையாது, ஆனால் அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தை நல்ல முறையில பராமரிக்கிற அளவுக்கு சூழ்நிலையில இருக்காங்க. 2 குருவிகள் வந்து அவங்க ராமையா வீட்டினுடைய கூரையில ஒரு நல்ல பகுதிகளை தேர்ந்தெடுத்து ஒரு கூட்டை கட்டுது. அங்க அந்த தாய்ப்பறவை முட்டைகள் இடுது. அப்போ அந்த ஆண் பறவை, மேல் ஸ்பேரோ, ஆண் குருவி என்ன சொல்லுது, அதை கூப்பிடுது, அந்த உரையாடலை தொடங்குது.
வாட் யூ வாண்ட் நவ் அப்படின்னு அந்த பெண் பறவை கேட்குது, பெண் குருவி கேட்குது. ஒய் டஸ் த லேடி ஆஃப் திஸ் ஹவுஸ் ஆல்வேஸ் குவாரல் வித் ஹர் ஹஸ்பண்ட் அப்படிங்குது. ஏன் இந்த வீட்டு பெண்மணி வந்து எப்போதுமே கணவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த பெண் பறவை சொல்லுது, எனக்கு எப்படி தெரியும். என்ன சொல்றாங்க, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க. நாம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒன்னு அந்த ஆண் குருவி சொல்லுது, நீ எப்போதுமே செல்ஃப் சென்டர், நீ வந்து சுயநலமானவன் அப்படிங்குது. உடனே பெண் பறவை, நாம வந்து அந்த ராமையாவுக்கு உதவி பண்ண போறோமா அப்படின்னு கேட்குது. அவ்வளவுதான் இந்த விஷயங்கள். அதோட நம்ம விட்டுடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு டைமண்ட் நோஸ் ஜுவல் வந்து அங்க கிடக்கு கீழே. அதை ஆண் பறவை தூக்கிட்டு வந்து இந்த பெண் பறவைகிட்ட கொடுக்குது. பாத்தியா இதை அப்படிங்குது. எங்க இருந்து எடுத்த அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அது மாதிரி அங்க குப்பையில எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லுது. இந்த பறவை அந்த டைமண்ட் ஸ்டெட்டை ஃப்ளோர்ல போட்டுருது. நமக்கு இது எதுக்கு, நமக்கு தேவை நம்ம இந்த லிட்டில் வேர்ம்ஸ் டு யங் ஒன்ஸ், தன்னுடைய பறவை குருவி குஞ்சுகளுக்கு தேவையான புழுக்கள் உணவுக்காக எடுத்துட்டு வரதுக்கு அவங்க போகுது. அந்த டைமண்ட் ஸ்டட்டை கீழே போட்டுருது, மூக்குத்தி. ராமையா ஒய்ஃப் அந்த மூக்குத்தியை பார்க்குறாங்க. அந்த தரையை கூட்டும் போது அவங்க அதை எடுத்து வச்சுக்கிறாங்க, அதை அணிஞ்சு பார்க்குறாங்க. ராமையா வந்து அதை கொஸ்டின் பண்றாரு, ஏது உனக்கு எங்க இருந்து இது கிடைச்சிதுன்னு. இதே மாதிரி நேற்று கீழே கிடந்தது நான் எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ஓகே, நம்ம இதை வந்து நம்ம வில்லேஜ் மாஜிஸ்ட்ரேட், அதாவது கிராம நீதிபதி கிட்ட நம்ம கொடுத்துருவோம். நாளைக்கு யாராவது வந்து நம்ம வீட்டை தேடினா அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அசிங்கம், ஒரு டிஸ்கிரேஸ், மரியாதை குறைவு அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த நெய்பர்ஹுட் மீனாட்சி அம்மாள் இருக்காங்க. அவங்க வீட்டில் இப்படி ஒரு பேச்சு போகுது, நான் என்னுடைய மூக்குத்தியை மறந்துட்டேன், இதை வந்து குப்பாயி, அதாவது சர்வன் மழையோட பேர் வந்து குப்பாயி, அவங்க தான் அதை கூட்டி தள்ளி இருக்கணும். அவங்க வந்து ரொம்ப கவனக்குறைவு அண்ட் அறியாமை, இக்னோரண்ட், எதுவும் தெரியாதவங்க. உடனே மதர் மீனாட்சி அம்மாள் அவங்க சொல்றாங்க, அவங்க சின்ன பொண்ணுகிட்ட சொல்றாங்க, இதே மாதிரி நீ வந்து நம்ம தேடி கண்டுபிடிப்போம், அப்பாட்ட சொல்லாத, அவங்க ரொம்ப கோபக்காரங்க, நீ வந்து வைர மூக்குத்தியை தொலைச்சிட்டேங்கிறது தெரிஞ்சுன்னா ரொம்ப சத்தம் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டு யூ நோ பகுதியில் ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பறவையினுடைய கண் பகுதி இருக்கு இல்லையா, அது அதனுடைய தலையில 50% எடுத்துக்குது. ஆனா மனிதனுடைய கண் வந்து வெறும் 5% மட்டும்தான் அந்த தலைப்பகுதியில ஆக்கிரமிப்பு செய்யுது, அந்த பகுதியை அடைத்துக் கொள்ளுது. கம்பேரபிளி மனிதனுடைய கண்கள் வந்து பறவையினுடைய கண்கள் எடுத்துக்கொள்ளும் அளவுக்கு இருந்ததுன்னா, மனிதனுடைய கண்கள் ஒரு பேஸ்பால் சைஸ் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பறவை போல 50% இருந்தா நம்ம கண்கள் எவ்வளவு பெருசு இருக்கும், அந்த சிந்தனை பண்ணி பார்த்தாலே பயமா இருக்கு. பட் சயின்ஸா தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ அந்த மீனாட்சி அம்மாள் அவங்க பொண்ணுகிட்ட சொல்றாங்க, நான் சொன்னாங்க இல்லையா என் அப்பாட்ட சொல்லிடாதன்ட்டு, அவங்க அப்பா வந்துட்டாங்க ராமநாதன், என்ன சீக்கிரட்டா இங்க முணுமுணுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒத்துக்கிறாங்க, அந்த லாஸ் ஆஃப் ஜுவல் ஹேட் டு பி அட்மிட்டட். உடனே அவங்க சொன்னோடனே ஒட்டுமொத்த கிராமத்துக்கும் இது தெரியுது. அந்த சர்வன் குப்பாயி தான் வந்து இதை திருடி இருக்கணும்னு எல்லாரும் சொல்றாங்க. போலீஸ் வருது, அந்த குப்பாயினுடைய குடிசைக்குள்ள போறாங்க, தேடுறாங்க, எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ சூழலை பார்த்துக்குங்க. இது ஃபர்ஸ்ட் அந்த பறவை 2 பேர் நிற்கிறது, அடுத்தது இங்கே இருக்கிறது குப்பாயினுடைய ஈடு, ஓலை குடிசை, இப்படி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். இது தேவையில்லை தான். ராமையாவோட இதயம் வந்து ரொம்ப பயங்கரமா துடிக்குது. ஏன்னா அந்த ஸ்டட்டு காணா போச்சு. அதை வந்து அவங்க ஒரு பெட்டியில, ராமையா ஒய்ஃப் ஒரு பெட்டியில போட்டு ஒளிச்சு வச்சிடறாங்க. அவங்களுக்கு கடுமையான ஜுரம் வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னை வந்து பெட்டோட பிணைச்சிக்கிறாங்க. பெட்லயே அவங்க இருக்காங்க, கன்ஃபைன்ட் அப்படின்னா அதோட ரொம்ப இணைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி. நோ ஒன் தாட் ஆஃப் சர்ச்சிங் தேர் ஹவுஸ், யாருக்குமே அவங்க வீட்டில் தேடணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க. த ஹீ ஸ்பேரோ, ஸ்பேரோன்னா ஆண் குருவி. பாத்தியா இது வேடிக்கையா, இந்த வீட்டோட அம்மா ரொம்ப பயந்து போயிட்டாங்க, அவங்களுக்கு ஜுரம் வந்துருச்சு அப்படின்ட்டு. உடனே அந்த ஷீ ஸ்பேரோ பெண் குருவி என்ன சொல்லுது, ஆமாம்மா வேடிக்கையா இருக்கு அப்படின்ட்டு. அந்த அம்மா வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து கடைசியா ஜுரம் வந்துருச்சு,
அப்படின்ட்டு. அண்ட் ஏ குட் திங் டு. அப்போ இந்த க்ரூயல் மேத் ஸ்பேரோ, ஆமாம் அது ஒரு நல்ல விஷயம்தான் அப்படின்னு அந்த ஆண் பறவை சொல்லுது. க்ரூயல்னா கொடூரமான. இட்ஸ் ஆல் யுவர் டூயிங், யூ பிராட் இட் அண்ட் க்ரோ ஹியர் அண்ட் டெம்ப்டட் ஹியர். நீ வந்து தூக்கிட்டு வந்து இங்க கீழே போட்டு அவங்கள தூண்டி விட்டுட்ட இது அப்படின்னு சொல்லி அந்த ஃபீமேல் பறவை வந்து ஃபீமேல் பேர்ட் பெண் பறவை ஆண் குருவி கிட்ட சொல்லுது. அப்போ அந்த ஆண் குருவி என்ன சொல்லுதுன்னா, நானும் அதை திருட சொன்னேன், இது வந்து அவங்களுடைய பேராசையினுடைய விளைவு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, பேராசை வந்து இந்த நிலைமைக்கு தான். நம்ம வந்து எப்பயுமே பேராசையா இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது. ஓகே, நம்ம வாங்க நம்ம குழந்தைகளுக்கு உணவுக்காக சில பொருட்களை போய் தேடி எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு ரெண்டும் பறந்து போயிடுது. ராமையா அண்ட் ஒய்ஃப் ஸ்பெண்ட் த ரெஸ்ட் ஆஃப் லைஃப் இன் ஃபியர் ஆஃப் பீயிங் காட். நாம பிடிபட்டு விடுவோமோங்கிற பயத்திலேயே ராமையாவும் அவங்களுடைய ஒய்ஃபும் கடைசி வரலையும் பயத்திலே இருந்தாங்க. அந்த டைமண்ட் நோஸ் ஜுவல் வைர முகுத்தி அவங்கள்ட்ட இருக்கலாம், ஆனால் அந்த பயம், பிடிபட்டு விடுவோமோ என்ற பயம் எப்போதும் அவங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஆதர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி, அவங்கள ராஜாஜின்னு நம்ம அழைப்போம். இந்தியன் பொலிட்டீஷியன், இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ட், லாயர், ரைட்டர், வரலாற்று ஆசிரியர், ஒரு நிர்வாகி. ராஜகோபாலாச்சாரி வந்து தொரப்பள்ளி அப்படிங்கிற கிருஷ்ணகிரியில உள்ள ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவங்க. ராஜகோபாலாச்சாரியார் தான் லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அப்ப இருந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அந்த பதவி இருக்கு இல்லையா, அதுல இருந்த கடைசி நபர் யாருன்னா நம்ம ராஜா கோபாலாச்சாரியார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 1950 இந்தியா குடியரசு ஆன பிறகு அவங்க இந்தியாவில் பிறந்த முதல் கவர்னர் ஜெனரலா இருக்காங்க. அவங்கள பத்தின நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல இருந்தாங்க, பிரீமியர் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி, கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மினிஸ்டர் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் இந்தியன் யூனியன் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட், த பாரத் ரத்னா. முதலாக பாரத ரத்னா வாங்கியவர்கள்ல இவரும் ஒருவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கிளாசரி கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். டிஸ்டைன் அப்படின்னா ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட், ஒரு முரணான கருத்து சொல்றது, இப்படி கண்டெம்ட் பண்றது, அதை எதிர்த்து சொல்றது அப்படிங்கிற அர்த்தத்தை பார்க்குறோம். மக் ஹீப், பைல் ஆஃப் டங், சாணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது கிரப், ஃபுட்டு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஃப்ளட்டர், டு ஃப்ளாப், வேவ் குயிக்லி, துடிக்கிறது, வேகமாக துடிக்கிறது. கன்ஃபைன்ட், ரெஸ்ட்ரிக்டட், வரையறுக்கப்பட்ட பொருள்கள், அதோடைய பிணைத்துக் கொள்ளுதல், ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ள தன்னை அடைச்சிக்கிறது, அந்த இடத்துக்குள்ளேயே தன்னை பிணைச்சிக்கிறது. பேனிக், ஃப்ரைட்டன்ட். ஓகே, அவ்வளோதான். இதில் வேற விஷயங்கள், இதுக்கு ஆண்டனிம் எல்லாம் நமக்கு ரொம்ப எளிமையானதாக தான் இருக்கும். இப்போ ஹோமோஃபோன் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயங்கள், ஹோமோஃபோன்ஸ் அனைத்து வகுப்புகள்லையுமே வரும். அனைத்து வகுப்புகள்லையும் நம்ம அதை பார்த்துக்கணும். சார் ஒரு சில இதுக்கு நீங்கள் வந்து அந்த மேல் வகுப்புல பார்த்துக்கலாமே அப்படின்னு சொன்னீங்க. சில இதுல ஏன் இந்த வகுப்புல பார்த்துக்கிறீங்கன்னா, அந்த பகுதியை வந்து நம்ம ஒட்டுமொத்தமா 10ஆம் வகுப்புலையோ 8ஆம் வகுப்புலையோ முழுமையாக நம்ம தெரிஞ்சுப்போம். அது ஒரு கிராமர் ரூலா தான் இருக்கும். ஃபியூ இந்த ரெண்டுக்கும் இடையான வித்தியாசம். லிட்டில், லிட்டில், இதற்கான இடையேயான வித்தியாசம். ஒன்லி, இதற்கு இடையேயான வித்தியாசம். இது எல்லாமே நம்ம ஒரே அர்த்தம் தான் எல்லா பாடங்களையும். ஆனா அந்த ஹோமோஃபோன் அப்படிங்கிறது ஒவ்வொரு வகுப்புலையும் நிறைய ஜோடிகள், இணைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. நாம இதை இங்க படிச்சுட்டோம்னா அதை எளிதில் ஞாபகம் இருக்கும். இல்லாட்டினா நம்ம ஒட்டுமொத்தமா படிக்கணும். இங்க கொடுத்துருக்கிறது ஒரு 10 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்கன்னா இதை படிச்சுட்டு போயிட்டோம்னா அவ்வளவுதான். 8ஆம் வகுப்புல இருந்து கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா இதை நம்ம ஈஸியா நினைவு கொள்ள முடியும். ஹோமோஃபோன்ஸ் ஆர் வேர்ட்ஸ் தட் சேம் ப்ரொனன்சியேஷன். ஞாபகம் வச்சுக்கிறோம். ஹோமோஃபோன்ஸ்னா சேம் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஆரிஜின்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். ஹோமோஃபோன்கிறது சேம் ப்ரொனன்சியேஷன், டிஃப்ரெண்ட் மீனிங், டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். நியூ ரெண்டுமே நியூ தான், உச்சரிப்பு நியூ தான். ஆனா ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா கே வந்திருக்கு. இதுல
ஃபர்ஸ்ட் ஒன்ல கே கிடையாது, NEW. செகண்ட் ஒன்ல KNEW. அர்த்தம் உங்களுக்கு தெரியும். NEW நியூ அப்படின்னா புதிய, KNEWன்னா நோவோட பாஸ்ட் டென்ஸ். ஹோல் துளை, W சேர்ந்து வந்தா ஹோல் முழுவதுமான. நைட் வீரன், கே வருது அப்படின்னா நைட் வீரன். கே வல்ல, NIGHT நைட் அப்படின்னா இரவு. சி பார் கடல், இதெல்லாம் நமக்கு எளிமையா தெரியும். இங்க சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம பார்த்துக்கிறோம். அலவுட் அலவ் ரெண்டுமே ஒண்ணுதான். முதல்ல வர்றது சத்தம் அலவுட், இரண்டாவதாக வர்ற அலவுடுங்கிறது அனுமதித்தல். ஐ ஆம் நாட் அலவுடு டு ட்ரிங்க் சோடா அப்படின்னா எனக்கு வந்து சோடா சாப்பிட என்ன டாக்டர் அட்வைஸ் பண்ணல, அலோவ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். த விண்ட், ப்ளூ ப்ளூ ரெண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே இந்த ப்ளூங்கிற வார்த்தையை நம்ம பார்த்துருக்கோம். வீசும் காற்று, விண்ட் அப்படின்னா வீசும் காற்றுங்கிறதையும் பார்த்துருக்கோம். அப்போ காற்று வீசுது, ப்ளூ ப்ளூ ப்ளோயர், இந்த வார்த்தையை எனக்கு சொன்னேன்னு நினைக்கிறேன். ப்ளோ அப்படின்னா ஊதுதல் அல்லது வீசுதல், அதோடைய பாஸ்ட் டென்ஸ். வெர்ப் டு ஃபார்மேட்ல இருக்கிறது ப்ளூ அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ முதல் ப்ளூங்கிறது நீல நிறத்தை குறிக்கக்கூடியது, இரண்டாவது ப்ளூங்கிறது வீசுதல், அதனுடைய பாஸ்ட் டென்ஸ். V2 அந்த ஃபார்மேட்டு, இதை நினைவில் கொள்றோம். ஐ வில் மீட் மை ஃப்ரெண்ட். அப்போ மீட்னா முதல் மீட், MEAT, மீட்னா இறைச்சி, MEET அப்படின்னா சந்திப்பு. அப்போ ஆப்வியஸ்லி மீட், இந்த மீட் தான் விடையாகும். ஹி வில் பே த ரோல். இந்த ரோல் அப்படிங்கிறது ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த செகண்ட் வர்ற ரோல்ங்கிறது நமக்கு தெரியும், பேரோல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுதான் இந்த செகண்ட் வர்ற ரோல் நம்பர். அது ரோல் நம்பர்லாம் சொல்றோம் இல்லையா, வரிசை எண், அதெல்லாம் இதுல வரும். ஐ ஹாவ் சீன் த மூவி ஆல்ரெடி, எந்த சீன் வரும்? ஐ ஹாவ் வந்துருச்சு. ஸோ V3 ஃபார்மேட்ல தான் வரணும். வெர்பா இருந்தா V3 ஃபார்மேட்ல வரணும், அப்படி இல்லை ஒரு ஆப்ஜெக்ட் வரணும். அப்போ சீன் அப்படின்னா SWEN, சீன்னா V3 ஃபார்மேட், சீனுடைய V3 ஃபார்மேட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த முதலாவதாக இருக்கக்கூடிய சீன்ங்கிறது காட்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, இங்க ஹோமோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க சிலது. எவரி மார்னிங் மை ஃபாதர் லைக்ஸ் டு லுக் அட் த டேஷ் ஆன் த கிராஸ். ஒவ்வொரு காலையும் எனது தந்தை புல்லின் மேல் இருக்கிற இதை பார்க்கறத வழக்கமா வச்சிருக்கார். இதை இந்த டியூ அப்படின்னா காரணம், DUE டியூனா ஒரு காரணம், டியூ டு அப்படின்னு சொல்லுவோம், காரணத்தால் அப்படிங்கிறது. DEW டியூனா பனித்துளி, மவுண்டைன் டியூ அப்படின்னு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கூட வந்தது. டியூ அப்படின்னா பனித்துளி, ஞாபகம் வச்சுக்கிறோம். சென்னை இஸ் த கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. எந்த கேபிட்டல் வரும்? CAPITAL. அப்போ நம்ம கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? தலைநகரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கேபிட்டல்ங்கிறது தலைநகரம் நமக்கு தெரியும். அப்போ எந்த கேபிட்டல் வரணும்? அதுக்கு ஸ்பெல்லிங் என்ன? கேபிட்டல் அப்படிங்கிறது CAPITAL அப்படிங்கிறது ஒரு வெல்த், ஒரு மணி, ஒரு முதல் அப்படிங்கிறத குறிக்கும். CAPITOL கேபிட்டல்ங்கிறது தலைநகரத்தை குறிக்கக்கூடியது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ கேபிட்டல்ங்கிறது முதலீடு, கேபிட்டல்ங்கிறது ஒரு தலைமை இடத்தை குறிக்கக்கூடியது. இதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கேபிட்டல் லெட்டர் அதுவும் இருக்கு. ஓகே, கிளியர்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது போர்டு. முதல் போர்டு அப்படிங்கிறது போர் அடிக்கிறது. இரண்டாவது போர்டுங்கிறது ஒரு பலகை அப்படிங்கிற அர்த்தம். ஐ வாஸ் வெரி போர்டு லாஸ்ட் வீக்கெண்ட் பிகாஸ் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வென்ட் டு த வில்லேஜ் வித்தவுட் இன்ஃபார்மிங் மீ.
கடந்த வாரம் எனக்கு ரொம்ப போரா இருந்தது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம அவங்க கிராமத்துக்கு போயிட்டாங்க. அப்போ VORD போர், ரொம்ப போர் அடிக்குது ஒரு அப்படின்னு சொல்றது. இந்த போர்டுக்கு VOARDனா பலகை நமக்கு தெரியும், கரும்பலகை, பிளாக் போர்டுலாம் சொல்லுவோம். The cat caught the scent of a mouse. Scent அப்படின்னா வாசனை. SENT சென்ட்னா வாசனை. இந்த சென்ட் அப்படிங்கிறது நம்ம சென்ட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, 100 அடுத்து சென்ட்ங்கிறது ஒரு நாணயம். இதை நம்ம புரிஞ்சுக்குவோம். CENT சென்ட்ங்கிறது ஒரு நாணயம், சென்ட் பர்சன்ட் 100ங்கிறத குறிக்கக்கூடியது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். SENT சென்ட் தான் இந்த இடத்துல வருங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். The sun rises in the east. ஓகே, நமக்கு ரொம்ப அருமையா தெரியும். SUN மகன். அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ். இதோட நம்ம இந்த வகுப்பை முடிச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, EMIS இதை எப்படி சொல்லணும்? EMIS அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இது அப்ரிவியேஷன், ஷார்டன் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட் ஆர் அ ஃப்ரேஸ். ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு சொல் தொகுதியோ இருக்குன்னா அதை இணைச்சி எழுத்துக்களாக குறிப்பிடுவது. PM பிரைம் மினிஸ்டர், ATM ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். அப்போ அப்ரிவியேஷன்னா என்ன? ஒரு வார்த்தை, ஃபார்ம் ஆஃப் எ வேர்ட் ஆர் ஃப்ரேஸ். ஒரு வார்த்தை அல்லது சொல் தொகுதியில முதல் எழுத்துக்களையோ அல்லது இடையில உள்ள ஏதோ ஒரு எழுத்துக்களையோ எடுத்து சுருக்கி சொல்வது. இதுக்கு நார்மலா நம்ம புள்ளி வைக்கணும், இப்ப வைக்கிறது இல்லை. நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி புள்ளி வைக்கணும், இப்போ நாம வைக்கிறது இல்லை. ATM ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். GB எத்தனை GB உங்க மொபைல்? அப்போ ஜிகாபைட். PC பர்சனல் கம்ப்யூட்டர். CEO சீஃப் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இந்த இது ரொம்ப முக்கியம். இது மாணவர்களுக்கு நமக்கு கேட்க மாட்டாங்க, ஏன்னா நமக்கு இது நல்லா தெரியுங்கிறதுனால. EMIS எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். இதை அப்படித்தான் சொல்லணும். EMIS அப்படித்தான் சொல்லணும். ஏன் இதை படிச்சு எம்இஸ்னு சொல்லக்கூடாது? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அடுத்தது வருது. IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இப்போ அப்ரிவியேஷன்னா என்ன? இதுல ஒவ்வொரு எழுத்துக்களா சேர்த்து அதை சுருக்கிறது, சுருக்கி எழுத்துக்களாக படிப்பது. எழுத்துக்களாக படிப்பதுதான் அப்ரிவியேஷன். SMU சட்டமன்ற உறுப்பினர். தமிழ்ல எழுத்துக்களாகவே படிக்கிறதுனால அது தெரியாது, ஆனா ஆங்கிலத்தை பொறுத்தவரையிலும் மாறும். அப்போ அப்ரிவியேஷன்ங்கிறது ஒரு சொல் தொகுதி அல்லது ஒரு சொல்ல ஒரு எழுத்துக்களாக குறிப்பது. அந்த சுருக்கப்பட்ட சொற்களை எழுத்துக்களாகவே படிப்பது, அதுதான் அப்ரிவியேஷன். ஏன் எழுத்துக்களாகவே படிப்பதுங்கிறத நம்ம அழுத்தி சொல்றோம்னா காரணம் இருக்கு. NMMS நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப். இவ்வளவு பெரிய எழுத்துக்கள், கிட்டத்தட்ட ஒரு 5 வார்த்தைகள் இருக்கு. இதை நம்ம 4 எழுத்துக்கள்ல அடைக்கிறோம். ஆனா அதை எழுத்துக்களா தான் படிக்கணும், NMMS தான் படிக்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI ஒன் டைம் பாஸ்வேர்டு, OTP, IFSC இந்தியன் ஃபைனான்சியல் சிஸ்டம் கோட், PDF போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட், LED லைட் எமிட்டிங் டயோட், UPS அன்இன்டரப்டபிள் பவர் சப்ளை, GST குட்ஸ் அண்ட் டாக்ஸ் சர்வீசஸ் டாக்ஸ். ஓகே, இதை எழுத்துக்களாக தான் படிக்கணுங்கிறத பார்த்துட்டோம். அக்ரோனிம்ஸ், அப்ரிவியேஷன், அக்ரோனிம்ஸ் ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. இது எப்படின்னா, ஷார்ட் அண்ட் ஃபார்ம் ஆஃப் அ ஃப்ரேஸ் யூஸ்வலி மேட் அப் ஆஃப் இனிஷியல் லெட்டர் ஆஃப் த ஃப்ரேஸ். ஆனா இப்போ நார்த் அட்லாண்டிக் ட்ரெட்டி ஆர்கனைசேஷன் இருக்கு. அப்போ இதை எப்படி படிக்கலாம்? NATO இதான படிக்கணும். ஆனா இதை நேட்டோம். இப்படி எழுத்துக்களை, வார்த்தைகளுடைய முதல் எழுத்துக்களை எடுத்து சுருக்கிறோம், சுருக்குனதை ஒரு வார்த்தையா படிக்கிறோம். அப்ரிவியேஷன்ல எழுத்துக்களா படிப்போம்,
அக்ரோனிம்ல வார்த்தையாக படிப்போம். ஆவடி, ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் அண்ட் அம்யூனிஷன் டெப்போ ஆஃப் இந்தியா. அதை சுருக்கி AVADIன்னு சொல்றது இல்ல, ஆவடின்னு சொல்றோம். ரேண்டம் அக்சஸ் மெமரி, RAM. ரீட் ஒன்லி மெமரி, ROM. நீட், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், நீட். UDIS, யூனிஃபைடு டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். PAN, பர்மனன்ட் அக்கவுண்ட் நம்பர். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO. அதே போல வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. சிம், சப்ஸ்கிரைபர், ஐடென்டிட்டி மாடியூல், சிம், லோக்கல் ஏரியா நெட்வொர்க், லேன், வேல்யூ ஆடட் டாக்ஸ், வாட்ச் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ இது நீங்க இதோட நாங்க FIR இப்போ முதல்ல இருக்கு. இது என்ன அப்ரிவியேஷனா அக்ரோனிமா? நீங்க முடிவு பண்ணுங்க. நீங்க சொல்லி பார்த்தாலே தெரியும். இது அப்ரிவியேஷன். ECG, எலக்ட்ரோ கார்டியோகிராஃப். மூணாவது SCERT, எழுத்துக்களாவே படிக்கிறோம். என்னது? அப்ரிவியேஷன். இப்போ FIR, எழுத்துக்களா படிக்கிறோம். அப்ரிவியேஷன், ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். ஆனா இதை எப்படி படிப்போம்? யுனெஸ்கோன்னு படிப்போம். எப்படி படிப்போம்? யுனெஸ்கோன்னு படிப்போம். அப்ப அக்ரோனிம். யூனிசெஃப்னு படிக்கிறோம். அடுத்தது யூனிசெஃப்னு படிக்கிறோம், அக்ரோனிம். நாசா, அக்ரோனிம். எய்ட்ஸ், அக்ரோனிம். ADHD, abbreviation. UFO, undefined flying object, UFO. அப்போ இது அப்ரிவியேஷன். FAQ, frequently asked questions, அடிக்கடி கேட்கப்படும் வினாக்கள். இது அப்ரிவியேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம்.